ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தோம்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக இருக்காது. அதனால வந்து நம்ம விவாதத்தை ரொம்ப என்ன சொல்றது, அதில் ரொம்ப பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம விவாதத்தை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்காக செய்யறதில்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்ம அதில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு மூடுக்கு போயிடுறோம். அப்படியாப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா, நம்மகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஆப்போனண்ட்ட பார்த்து நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த சூழ்நிலை அப்படியே வந்து என்ன ஆயிடும்னா கூல் ஆயிடும். நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2, 3 எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு அதோட விட்டுருவாங்க. நாமளும் நம்மளுடைய வேலைய பார்க்கலாம். அதே நேரத்தில அந்த பர்சன நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம். நம்ம வந்து மேபி நம்ம ஆர்குமெண்ட்ல லூஸ் ஆயிருக்கலாம். ஆனா அந்த பர்சனை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நீங்க சரியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஆர்குமெண்ட்ல பயன்படுத்தி பார்ப்போம்.